கரும்பு சாப்பிட்டு பொங்கல் சாப்பிட்டு ஈவினிங் வந்து படம் பார்த்துட்டு வழக்கம் போல பொங்கல் வைக்கணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அது அம்மா வச்சிருப்பாங்க. எனக்கு பொங்கல் தெரியும். உனக்கு எனக்கு பொங்கல் மட்டும் தான் வைக்க தெரியாது. நம்ம அரிசி போடனா தெரியுமா உனக்கு? அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஆமால. தல பொங்கலுக்கு போட்டோ ஷூட் பண்ணி பிளாஸ்ட் பண்றோம் பொங்கல. ஒரு அழகான இடத்துக்கு வந்திருக்கோம். கரெக்டா? நைஸ்ல. ஹாய், குட் மார்னிங். விஷிங் யூ ஆல் a very very happy பொங்கல். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான பொங்கல். கல்யாணம் ஆயிட்டு வர முதல் பொங்கல், தலை பொங்கல். ஸோ அதனால வந்து ஷூட்டிங்ல பிரேக் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு வாரம் லீவ் இருந்துச்சுல்ல. ஸோ எங்களுக்கும் வந்து இந்த பொங்கலுக்கு ஒரு கண்டினியூஸா ஒரு 4-5 days லீவ் கிடைச்சது. ஸோ அதனால வந்து சரி ஓகே ஊருக்கு வரலாம், வந்து நம்ம பொங்கலை எப்பவுமே இந்த தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் வந்து எனக்கு ஊருக்கு வரலன்னா அது ஒரு மாதிரி எனக்கு ஃபுல்ஃபில்லே ஆகுது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்கும். பொங்கலுக்கு ஊருக்கு வரல, ஊர்ல வந்து அந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணல அப்படின்னா அது சத்தியமா ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரியே இருக்காது. உங்களுக்கு எல்லாம் எப்படின்றத சொல்லுங்க. அரவிந்த் வந்து எப்படின்னு கேட்டதுக்கு, அரவிந்த் வந்து சென்னை தான் பிடிக்குமா. எங்கேயுமே ஊருக்கு போய் செலிப்ரேட் பண்றதை விட இந்த மாதிரி சென்னையில இருந்து அவரோட வீட்டுல இருந்து செலிப்ரேட் பண்ணாதான் பிடிக்குமா. இல்ல அப்படிதானே? அப்படி கிடையாது. அம்மா அப்பா இருந்த வரைக்கும் எனக்கு ஊருக்கு போய் செலிப்ரேட் பண்ணணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இப்போ வந்து சென்னையில தான் வந்து செலிப்ரேட் பண்ணுமா. சரி, அது நமக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சுல. சரி, நம்ம ஒரு செலிப்ரேஷன் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனால இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து தீபாவளி அப்புறம் ஆடி வந்தோம், இதெல்லாம் வந்துட்டோமா. அப்ப இந்த வருஷத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஊர்ல உட்கார வச்சிருவான். 2026 வர எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் ஊர்ல உட்கார வச்சிருவான். ஏன்னா அவனுக்கு வந்து அவனோட வீட்டுல செலிப்ரேட் பண்ணுமா. அதனால சரி ஓகே, கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஊருக்கு வந்து போலான்னு சொல்லிட்டு நான் வந்து பொங்கலுக்கு ஊருக்கு வந்திருக்கேன். தலைப்பொங்கல் அப்படின்றனால தீபாவளி நம்ம வந்து ஒரு போட்டோ ஷூட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தலைப்பொங்கலுக்கு வந்து பக்கத்து போய் குட்டியா ஒரு போட்டோ ஷூட் பண்ணிட்டு வேற ஒரு சின்ன ஷூட் இருக்கு, அதையும் முடிச்சுட்டு அப்படியே ஒரு போட்டோ ஷூட் பண்ணிட்டு ஏன்னா இந்த ஊர் சைட்ல பொங்கல்னாலே ஊர் சைடு தான். ஆக்சுவலா நீ சென்னையில எல்லாம் வந்து ஊரே அதெல்லாம் நான் ஊருக்கு போய் செலிப்ரேட் பண்ண பிடிக்காதுன்னு சொல்லல. ஊருக்கு போய் செலிப்ரேட் பண்ண பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி பொங்கல் மாதிரி ஃபெஸ்டிவல் எல்லாம் ஊர்ல தான் செலிப்ரேட் பண்ணும். அதுவும் எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பட்டி பொங்கல் எல்லாம் வைப்பாங்க. பயங்கரமா இருக்கும். சோ அதனால வந்து எனக்கு அப்படி போய் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைதான். பட் இப்போ எனக்கு மேரேஜ் ஆகி எனக்குன்னு ஒரு குடும்பம் ஆனதுக்கு அப்புறம் சரி அது நம்ம வீட்டுல செலிப்ரேட் பண்ணா எப்படி இருக்கும்ன்றது 2026ல நம்ம வந்து தீபாவளி எல்லாம் இங்க செலிப்ரேட் பண்ணலாம். 2027ல வர பொங்கல் நம்ம வேணா சென்னையில ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அப்படி நான் சொல்றேன். அப்ப என் மைண்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. என்னோட புது ட்ரெஸ் காட்டுறேன் பொங்கலுக்கு. சாரி எல்லாம் கிடையாது, இந்த வாட்டி வந்து சுடிதார் தான். சோ இதுதான் பொங்கல் ட்ரெஸ். நேற்று நைட்டு போய் அவசரமா எடுத்துட்டு வந்தோம். ஏன்னா பொங்கலுக்கு ட்ரெஸ் இருக்கு, மறந்துட்டோம். அது மட்டும் இல்லாம சாரி மறந்துட்டோம்ல, டைம் இல்ல, இருந்த பேக்ல எங்க போய் எடுக்கிறது. ஆமா, சோ இதான் வந்து பொங்கல் ட்ரெஸ். நான் ரெடி ஆயிட்டு வந்து காட்டுறேன். ரெடி. இதுதான் வந்து பொங்கல் அவுட்ஃபிட். ஆக்சுவலா இந்த ட்ரெஸ் வந்து நான் வந்து ஒரு சல்வார் அப்படின்னு நினைச்சு எடுத்தேன். பட் இது வந்து ஒரு மேக்ஸியா இருக்குன்றது நான் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஏன்னா ஹைட் கம்மியா இருக்கிறதுனால ட்ரெஸ் வந்து அப்படியே ஃபுல்லா முங்கிருச்சு. என்ன கீழே போட்டிருக்க பாட்டம் வந்து தெரியவே இல்லை. என்ன பண்ணலாம் இப்போ? என்ன பண்ணலாம்? வேணா ஒரு கீழே ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி நிக்கிறியா? ஸ்டூல் போட்டு ஏறினாலும் தெரியாது. ஐயோ, என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான். ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால எனக்கு ட்ரெஸ் அழகா இருக்கு. பட் இது ஒரு மேக்ஸி ட்ரெஸ் அழகா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. இதுமே டிஃபரண்டா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? டிஃபரண்டா இருக்கா? ஓகே. சைஸ் எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. ஒரு மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருந்தது. இந்த மாதிரி நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். நல்லா இருக்கு. ஸோ இதுதான் என்னோட பொங்கல் அவுட்ஃபிட். போயிட்டு ஷூட் பண்ணிட்டு கரும்பு சாப்பிட்டு பொங்கல் சாப்பிட்டு ஈவினிங் வந்து படம் பார்த்துட்டு வழக்கம் போல பொங்கல் வைக்கணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அது அம்மா வச்சிருப்பாங்க. எனக்கு பொங்கல் தெரியும். உனக்கு பொங்கல் மட்டும் தான் வைக்க தெரியாது. நம்ம அரிசி போடனா தெரியுமா உனக்கு? அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஆனா போயிட்டு அம்மா சாயந்தரம் தானே வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால அப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம். நம்ம காலையில இது பண்ணணும்ன்றனால ஒரு முக்கியமான ஷூட் இருக்கு. அதனால வந்து முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பொங்கல் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். அரிசி போடணும், அதுக்கப்புறம் பொங்கல் வச்சு சாப்பிட்டுட்டு அவ்வளவுதான். பொங்கலை வந்து இனிதே நம்ம வந்து ஃபினிஷ் பண்றோம். அதான் எனக்கு பிளான். ஓகேவா? நம்ம லொகேஷனுக்கு போயிடலாம். On the way to the location. ஸோ போயிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு தலை பொங்கலுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ணுறோம். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு மெமரி. கண்டிப்பா பிளாஸ்ட் பண்ணுறோம் பொங்கலை. பிளாஸ்ட் பண்ணுறோம். ஒரு அழகான இடத்துக்கு வந்திருக்கோம். கரெக்டா? நைஸ்ல. ஸோ ஆத்தென்டிக் பொங்கல் செலிப்ரேட் பண்றதுக்கான ஒரு பெர்ஃபெக்டான லொகேஷனை பிடிச்சிருக்கோம்.
சந்தோஷமாக ஒரு அழகான லொக்கேஷன் வந்து ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு இந்த தோட்டத்துக்குள்ளே சுற்றிட்டுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சென்னையிலலாம் வந்து நிறைய டிராஃபிக்கில் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு ஊருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் வந்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா அவ்வளோ ஒரு பீஸாக இருக்கும். இன்னும் 2 நாளில் ஊருக்கு கிளம்பணும்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன், கத்திரிக்காய் பொரியல், அவரைக்காய், சக்கரை பூசணி, வாழைக்காய் பொரியல், பீன்ஸ் பொரியல், கேரட் பொரியல், காலிஃப்ளவர் பொரியல், உருளைக்கிழங்கு பால் கறி, சாம்பார், ரைஸ், அப்பளம். இந்த இலையில இதுக்கு மேலே இடம் இல்லை. வாழ்க்கையில பொங்கலை வந்து அரை பறக்கவே மாட்டான். Back home finally after a good photo shoot and good lunch for Pongal. லஞ்ச் வந்து நாங்க எங்க சாப்பிட்டோம்னா, நம்ம vlogல நீங்க பாத்திருப்பீங்க, சிவாவை நிறைய பாத்திருப்பீங்க, நிறைய vlogsல பாத்திருப்பீங்க. இப்ப சருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ அதனால ஊரோட செட்டில் ஆயிட்டாரு. அவங்க வீட்டுக்கு போயினா அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு தோட்டத்துல தான் வந்து நாங்க ஷூட் பண்ணோம். ஸோ அப்படியே அவங்க வீட்டில் லஞ்சுக்கு போயிருந்தோம். ஆக்சுவலாக சரி ஓகே, ஒரு பொங்கல் நம்ம ஷூட் முடிச்சு நேரம் அவங்க வீட்டில் போய் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு பிளான் ஆல்ரெடி இருந்தது. ஆனா அவங்க வீட்டுக்கு போனா இவ்வளோ வெரைட்டி வந்து ஒரு பொங்கலுக்கு வச்சிருப்பாங்க, அதுவும் வெஜ்ல வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்கன்றது சுத்தமா எங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்லேயே கிடையாது. அவ்வளோ பெரிய இலை விரிச்சு, நான் அதை நான் காட்டுறேன். ஆக்சுவலா அது எவ்வளோ டிஷ்ஷஸ் நாங்க சாப்பிட்டோம், எவ்வளோ டிஷ்ஷஸ் அந்த இலை ஃபுல்லா வச்சிருந்தாங்கன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோ வந்து வெஜ்ல வந்து சாப்பிட்டு ஐயோ போதுன்ற அளவுக்கு கழுத்து நிறைய சாப்பிட்டு, பாயாசம் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு கார் ஏறி உட்காரும் போது ஒரு தூக்கம், செம்மையான ஒரு தூக்கம். அப்படியே எனக்கு அந்த ஊர்ல இருந்து கிளம்புறதுக்கு எனக்கு மனசே இல்லாத மாதிரி ஒரு அட்மாஸ்பியர். ஒரு வில்லேஜ்னா எப்பவுமே அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஸோ திருப்பி மறுபடியும் ஊருக்கு போகணும், 2 நாள் பொங்கல். நான் இந்த பொங்கலோட அந்த லாங் லீவை ரொம்ப நாளைக்கு வந்து நான் வந்து நினைச்சு வச்சிருந்தேன். நமக்கு இவ்வளோ பெரிய லாங் லீவ் கிடைக்க போகுது, நம்ம ஊருக்கு போறோம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டே இருந்தேன். பட் இப்போ வந்து இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி எப்படா போச்சு இந்த லீவ் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ அதுவும் அங்கெல்லாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு அந்த வயல் அதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் ஊருக்கு கிளம்பணும்னு நினைக்கும் போது ரொம்ப லிட்டரலி அழுகையா வருது. ஐயோ இன்னும் ஒரு வாரம் இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி ரொம்ப மிஸ்ஸிங்கா இருக்கு. பட் என்ன பண்றது, எல்லாமே ஷார்ட் பீரியடாவே இருக்கு. நல்ல விஷயம் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டா முடிஞ்சிருது. ஏதாவது ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருக்கிறோம்னா அது ரொம்ப நாள் லென்த்தியா போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. எங்கேயாவது ஹாப்பியா இருக்கோம்னா அது டக்குன்னு முடிஞ்சு போயிடுது. என்ன டிசைன் தெரியல வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. எனிவேஸ் எனக்கு பொங்கல் வந்து ரொம்ப சூப்பரா போச்சு, ப்ரொடக்டிவா போச்சு. ஷூட் பண்ணோம், போட்டோ ஷூட் பண்ணோம், அப்புறம் அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டோம், ஒரு ஆறுக்கு போனோம், அங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் ஒரு மாதிரி நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. நல்ல சாப்பாடு, நல்ல ஃபேமிலி, எல்லாரையும் மீட் பண்ணோமா. ஸோ அதனால வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் நான் இதுல காட்டுறேன். இது வந்து பொங்கல் ஷூட் அப்படின்றதுனால அது நம்ம திரும்பி பார்த்தா ஒரு மெமரியா இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் பொங்கல், ஃபர்ஸ்ட் தீபாவளி, இதுக்கப்புறம் நிறைய தீபாவளிஸ், நிறைய பொங்கல் சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ண போறோம். பட் ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் அப்படின்றது பர்த்டே இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அதுக்கப்புறம் எதுவுமே ஸ்பெஷலா இருக்காது, அது வேற விஷயம். ஸோ அதனால வந்து இது அப்படியே வந்து நம்ம கேரி பண்ணும். எப்போ பார்த்தாலும் நம்ம இங்கே போனோம்ல பொங்கலுக்கு அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரணும் பார்க்கும் போதெல்லாம் அப்படின்றனால இது ஒரு vlog-ஆ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். இதுவே நான் வந்து ஒரு ப்ராமிஸ் வேற பண்ணியிருக்கேன் நம்மளோட யூடியூப் கம்யூனிட்டிக்கு, தட் ஒரு வீக்லி ஒன்ஸ் நான் வந்து ஒரு வீடியோ கன்ஃபார்மா நான் வந்து ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ஸோ சூப்பரா முடிஞ்சது பொங்கல். ஸோ நெக்ஸ்ட் டே அவ்வளவுதான், ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான், வேற எந்த வேலையும் இல்லை. திருப்பி இந்த பொங்கலோட இந்த வருஷத்தோட பெரிய ஃபெஸ்டிவல் வந்து இந்த பிகினிங் இயர்ல முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து திவாலி வரைக்கும் வெயிட் பண்ணோம், இல்லை வந்து பூஜா ஹாலிடேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணோம். அது வரைக்கும் நமக்கு இந்த லாங் லீவ் எல்லாம் இந்த ஃபெஸ்டிவல் மோடெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் பிகினிங்ல போனதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு தான் நமக்கு திருப்பி இது கிடைக்கும். பட் எனிவைஸ் எல்லா வருஷமும் அப்படிதானே, ஸோ அதனால பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். எல்லா ஃபெஸ்டிவல்லுமே ஊர்ல இருக்கணுன்றதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்பார்ட் ஃப்ரம் நியூ இயர், மற்ற எல்லாத்துக்குமே நான் ஊருக்கு வந்துடுவேன், வித்தவுட் ஃபெயில் எப்படினாலும் நான் வந்துடுவேன். நீங்க எப்படி என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க? ஏன்னா அரவிந்தோட தாட் ப்ராசஸ் வேற மாதிரி இருந்தது. நான் சொன்ன மாதிரி சென்னையில இருந்தாதான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஊருக்கு வந்து கண்டிப்பா வந்தே ஆகணும் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பொங்கல் இல்லை ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா அது எங்க செலிப்ரேட் பண்ண பிடிக்கும்? ஃபேமிலியாவா இல்லை வந்து சென்னையில எப்பயும் இருக்கிற மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த மாதிரி இருக்கிறது பிடிக்குமா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ எல்லாரோட பொங்கலும் ரொம்ப நல்லபடியா போயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். விஷிங் யூ ஆல் a very happy பொங்கல் once again. So thank you, bye, see you.